வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய குரு உங்கள் மனசில் நிறைய கவலைகளை ஏற்படுத்தி எந்த விதமான வேலைகளும் செய்ய விடாமல் வருடக்கோளாய் அமர்ந்து கொண்டு உங்களை பாடாப்படுத்திட்டு இருக்கிறாரு. அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாகவே ஃபீல் சீக்குன்னு சொல்லுவோம். அப்படி மனது ஃபுல்லாக என்னால் எதையும் செய்ய முடியாமல் போச்சுங்களே, அவங்கெல்லாம் அப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்லேயே இந்த மாதம் போயிடுச்சு. வரக்கூடிய மாதமான எனக்கு எதானு கிடைக்குமா, செப்டம்பராவது ஒளி விளக்கு தெரியுமா அப்படிங்கிற எண்ணத்தோடு கொஞ்சம் எட்டி பார்க்குற உங்களுக்கு 2ஆம் இடமான கடகராசியில் இருந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துக்கு செல்லுகிறார் அப்படின்னு சொல்ல போகிறேன். அவர் சிம்ம ராசிக்குள்ளே போகிறார். அங்கே வந்த உடனே சௌக்கியங்கள்னு சொல்லுவோம். மனதில் அனைத்து விதமான விஷயத்திலும் நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்து விடுவார். ஏற்கனவே கேது 3ஆம் இடத்துல இருக்கிறார். நார்மலாக கேது கிரகங்கள்லாம் கொஞ்சம் பாம்பு கிரகங்கள்லாம் கொஞ்சம் இருக்கிற இடத்த பார்த்து கொஞ்சம் பலன்கள் நெகட்டிவாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிற தலையில்லாத இந்த பாம்பு உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். அதனால் பண வரவை கொடுத்து விடுவார் அப்படின்றதும், பண வரத்தோடு சௌக்கியம் வருவது அப்படிங்கிறது எப்படி இருக்குது, திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இனிஷியேட் பண்ணிடுவார். முக்கியமாக காமம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காமத்தை நீக்குவது அதான் வழி. இந்த சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திருமண தடை நீங்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. புதன் சூரியன் இவங்க 2 பேருமே கன்னிராசிக்குள்ளே போயிடுறாங்க இந்த மாதத்தில். மாதத்தின் பிற்பகுதி, அது 15ஆம் தேதிக்கு அப்புறம் அங்கே வந்து உட்காந்துருவாங்க. இங்கே வந்து உட்கார்ந்த உடனே உங்கள் ராசிநாதனானவர் மண் மனை வாகனம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல மாத்ருஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல நல்ல ஆட்சியில் மூலத்திரிகோணத்தில் ஜம்முன்னு உட்காந்துருவார், உச்சத்தில் உட்கார்றார். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்க போகிறதுன்னு அர்த்தம். 3ஆம் இடம்ங்கிறது நார்மலாக அந்த டாக்குமெண்டேஷன். அங்கே சுக்கிரன் வந்ததுனால நெளிவு சூழலாம் பார்த்து கரெக்டாக டாக்குமெண்ட்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பூமி லாபத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. வாகனங்களை புதிதாக வாங்குவதற்கான யோகங்களும் உண்டு அப்படிங்க தெரியுது. டிராக்டர்லாம் கூட வாங்குவாங்க விவசாயிகள் அப்படிங்கிறது காட்டுறது. அதனால் புதிய யுக்திகள் வியாபாரத்தின் ரிலேட்டடாகவும் விவசாயத்தின் ரிலேட்டடாகவும் இருக்கக்கூடிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. மாத்ருஸ்தானம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அம்மாவுடைய உடல்நிலையிலும் அம்மா வழியில் ஆசீர்வாதங்களும் நிறைய இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இங்கே பார்க்க முடிகிறது. ஆனாலும் இந்த 4ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்தாக்க எப்பவுமே சண்டை வரும். அதனால் கொஞ்சம் நான் தான் அப்படின்னு மமதையாக கர்வமாக பேசுகிறத மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க. என்னால் முடியும், நான் தான் பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னுலாம் கொஞ்சம் குண்டக மண்டக பேசினீங்கன்னா அதுக்கான அடி நமக்கு உண்டு அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு பதிலாக பக்தி ஸ்ரத்தையாக பணிந்து போய்விட்டீர்கள் என்றால் நல்லது. அதுதான் இப்போ நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா பிரச்சனையிலும் உண்டு. குரு உங்கள் ராசிக்குள்ளரே உட்கார்ந்துருக்கிறார் இல்லைங்களா, அவர் தன் பார்வையாலே துலாம் ராசியை பார்க்கிறார். அங்கே செவ்வாய் புகவான் போய் உட்கார போகிறார். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி அன்றைக்கி அவர் போய் உட்கார்ந்துருவார். இவரை பார்த்த உடனே மங்கள யோகம் வந்துவிடும். குரு மங்கள யோகம் வந்தது அப்படின்னாலே வீட்டில் திருமண தடைகள் நீங்குவது மட்டுமில்லை, சுப செலவுகளும் உண்டாகும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் உங்கள் வயதானவர்களுக்கு இந்த சஷ்டியக்த பூர்த்திலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்களும் காதுகுத்தி போன்ற நல்ல விஷயங்களும் நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்லது ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது அடுத்த லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத குரு கடாட்சத்திலே கிடைத்துவிட மங்களகரமான காரியங்களை செய்து கொடுப்பதற்கு இந்த குரு மங்கள யோகம் கொடுக்கும். இந்த செவ்வாய் 11க்குரியவர். இவரை பார்த்ததுனால தொழிலிலே லாபங்கள் பெருகும். புதிய முதலீடுகள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய அழகான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா தனகாரகன் பார்க்கக்கூடியது 9ஆம் இடமான ராகுவை பார்ப்பதனாலே சிலருக்கு கோவில் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்துக்கும் நிறைய உங்களோட நிர்வாகம் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. கௌரவ பதவியெல்லாம் கிடைக்கும். சிலங்கெல்லாம் பரிவட்டம் கட்டி நல்ல பட்டம் கட்டி சொல்லுவாங்க இல்லையா, அப்படி நல்ல பட்டங்கள்லாம் கட்டி ஒரு விழாக்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய சூழ்நிலையை, சிலருக்கு கோவில் மாதிரி விக்கிரகங்கள் எல்லாம் பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது.
லாபங்களை நோக்கி எண்ணும்போது வியாபாரத்திலே நம்ம வேலை நிறைய செய்யணும். அப்போ வேலை செஞ்சால் தான் வரும்ன்றதுனால சூரியனும் புதனும் அமர்ந்து கொண்டு பார்ப்பது தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகதியிலே அமர்ந்திருக்கிறார். வேலை செய்கிறது மட்டும் இல்லை, நமக்கு கீழே இருக்கிறவங்களெல்லாம் அப்படி அணைச்சி செஞ்சுருங்கன்னா உங்களுக்கு காசு வரும். அவங்கக்கிட்ட கொஞ்சம் குண்டக்க மண்டக்க பண்ணோம்னா அவங்க திருப்பி நமக்கு வச்சு செஞ்சுருவாங்க. அதனால் அவங்களையும் அரவணைச்சி செஞ்சு கொண்டு வருது அந்த ஹியூமன் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எல்லாருக்கும் மன மகிழ்ச்சியோடு செய்தீர்களானால் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். வேலை இல்லாத அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும், வேலையில் இருப்பவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கும் ஒரு நல்ல முகாந்திரம் தெரிகிறது. பிரயாணங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது, அடிஷ்னலாக கவனத்தோடு இருக்கணும். வேலையில் கூட உங்கள் வேலையை கரெக்டாக செஞ்சுருங்க. அடுத்த வேலையை செய்கிறேன்னு எடுத்துக்கிடாதீங்க. உங்கள் வேலையையும் ஒரு வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு அடுத்த வேலைக்கு போங்க. மிக்சட் ஆஃப் ஒர்க்ஸ் போட்டிங்கன்னா மெஸ்ஸப் ஆயிரும் அப்படிங்கிறதான் ஃபேக்ட்டு. அதனால் இன்வெர்டர் கமால் நம்ம வச்சுக்கணும், பணம் வரும், தைரியத்தோடு இருக்கணும், விரோதம் இல்லாமல் இருக்கணும். அன்பும் அறனும் உடைத்தாங்கின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னதை அடிக்கடி சொல்லி வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இந்த மாதம் முழுதும் சிவனேன்னு இருப்பதுன்னு சொல்லுவோம். சிவபெருமானை வணங்க வணங்க உங்கள் வாழ்க்கையிலே மேலும் வளமும் நலமும் கிடைக்கும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். அன்பர்களே, நாம் நார்மலாக பலன்கள் அப்படின்னு பார்க்குறது ராசி பலன், இந்த மாதிரி மாத பலன்கள் அப்படின்னா பார்ப்போம். இந்த ராசி பலன் பார்க்கும்போது மதி அப்படிங்கிற இந்த சந்திரனை வைத்து பார்ப்போம். மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனை வைத்து பார்ப்போம். இந்த விதி மதி கதி அப்படின்ற விஷயங்களில் கதியும் மதியும் நிறைய வேலை செஞ்சிடும். விதிங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது என்னது? அதுதான் லக்னம் அப்படின்னு விழும். நம்ம ஜாதக கட்டத்தை லக்னம்னு போட்டிருப்பாங்க இல்லையா. சூரியன் நான் பிறக்கும்போது எந்த இடத்துல தன் கதிரை வைத்தாரோ அந்த இடம் லக்னம். அந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் 1ஆம் இடம் 2ஆம் இடம்லாம் பிரிப்போம். அப்போ தான் இன்னும் நல்ல தெளிவாக உங்கள் ஜாதகம் என்ன, இப்போ நடப்பு தசை என்ன, அதனால் சேர்க்கைகள் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன இப்படின்னு க்ளீனாக பிரித்தோம்னா உங்கள் ஜாதகத்தை படிச்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு ஜாதகமும் தனிப்பட்ட முறையில் பார்க்க வேண்டிய விஷயம். அப்படி உங்களுக்கு உங்கள் ஜாதகத்திலே தொழில் சம்பந்தப்பட்டது, நிதி சம்பந்தப்பட்டது, கடன் சம்பந்தப்பட்டது, இல்லை குடும்ப சம்பந்தப்பட்டது, இப்படி பல விதத்தில் நமக்கு தேர்வுகள் வேண்டும். திருமண தடைகள், படிப்பிலே தடைகள், குழந்தைகளினால் தடைகள், குழந்தை இல்லாமை, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே இந்த ஜாதகத்தை பார்த்தால் தீர்வு கிடைத்துவிடும். அதனால் அப்படிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்றால் இது தொழில் முறையில் செய்யக்கூடிய விஷயங்களால கொஞ்சம் ஃபீஸெல்லாம் உண்டு. அதெல்லாம் பே பண்ணிவிட்டு நீங்கள் அவசியம் அதை படித்து உங்களுக்கான தீர்வை தெரிந்து கொண்டு பரிகாரங்களை செய்யும்போது அவசியம் உங்களின் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். அதற்கான எண்கள் இதில் தொடர்புக்கு கொடுக்கப்படுகிறது. அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.